ஒரு சமயம் ஓவியர் ஒருத்தர் அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சாரு. தன்னோட படைப்பை ஊர் மக்களுக்கு காட்சிப்படுத்த விரும்பின அவர் அந்த ஓவியத்தை ஊருக்கு நடுவில் எல்லார் கண்கள்லையும் படுற மாதிரி வச்சாரு. ஓவியத்தை பற்றின மக்களோட எண்ணத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அவர் கீழே இந்த ஓவியத்தில் யாருக்காவது எங்காவது குறை ஏதும் தென்பட்டா அந்த இடத்துல ஒரு அடையாளம் மட்டும் வைக்குவோம்னு எழுதினார். மறுநாள் தன் ஓவியத்தை ஆவலோடு பார்க்க போன ஓவியருக்கு ஏமாற்றமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. அவரோட ஓவியம் முற்றிலுமாக அடையாளங்களால் சிதைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த ஓவியருடைய மனசு மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் உடைஞ்சுது. கவலை தோய்ந்த முகத்தோட தன் நண்பன் வீட்டுக்கு போனார் ஓவியர். அவரோட நிலைக்கான காரணத்தை கேட்ட நண்பர்கிட்ட முழு கதையையும் சொன்னார். அவருக்கு ஆறுதல் சொல்லி தேற்றிய நண்பர் கூடவே ஒரு யோசனையையும் சொன்னார். நண்பா, இந்த விஷயத்தில் கவலைப்பட ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறத மட்டும் செய். பிறகு இதுக்கு போயா கவலைப்பட்டோம்னு நீயே நினைப்ப. தொடர்ந்து பேசின நண்பர் மறுபடியும் அந்த ஓவியத்தை அதே போல் வரைஞ்சி முன்ன வச்ச அதே இடத்துல வைக்கும்படி சொன்னார். தன் நண்பர் சொன்னது போலவே அதே ஓவியத்தை மறுபடியும் வரைஞ்சார் ஓவியர். மறுநாள் அந்த ஓவியத்தை இருவரும் ஒன்றா சேர்ந்து குறிப்பிட்ட இடத்துல வைக்க போனாங்க. கடைசி நேரத்தில் இந்த முறை நண்பர் அந்த ஓவியத்துக்கு கீழே ஒரு வாக்கியத்தை எழுதினார். அதை படித்த ஓவியருக்கு பயமும் குழப்பமும் ஏற்பட்டுச்சு. ஓவியரோட முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்த நண்பர், ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு தைரியம் சொல்லி அங்கிருந்து அவரை அழைச்சிட்டு போனார். தன் ஓவியத்தோட நிலை என்ன ஆகுமோன்னு அன்றிரவு முழுவதுமே ஓவியருக்கு தூக்கமே வரலை. மறுநாள் விரைவாக கிளம்பி தன் நண்பரோடு சேர்ந்து ஓவியத்தை பதட்டத்தோடு பார்க்க போனார் ஓவியர். அங்கு அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவரோட ஓவியம் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் அதே அழகோட கம்பீரத்தோட அங்கே இருந்தது. இதை பார்த்த ஓவியருக்கு அந்த நொடியே நண்பர் அவருக்கு புரிய வைக்க நினச்ச அந்த உண்மை தெளிவாக புரிஞ்சுது. நண்பருக்கு நன்றி சொல்லி இயல்பான மனநிலையோட நிம்மதியாக அங்கிருந்து கிளம்பினார். அந்த நண்பர் அப்படி என்னதாங்க எழுதினாருன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த வாக்கியம் இதுதாங்க: இந்த ஓவியத்தில் யாருக்காவது எங்காவது குறை ஏதும் தென்பட்டால் அதை சரி செய்யவும்னு எழுதியிருந்தார் நண்பர். ஃப்ரெண்ட்ஸ், குறைகள் விமர்சனங்கள் சொல்ல 1000 லட்சம் பேர் கூட இருப்பாங்க. ஆனால் அதுக்கு தீர்வு தர ஒருத்தருக்கும் நேரம் இருக்காது. ஒருவேளை அப்படி யாராவது நமக்காக நேரம் ஒதுக்கி தீர்வு கொடுத்தாங்கன்னா அதுதாங்க உண்மையான ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அதாவது ஆங்கிலத்தில் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க இல்லையா. மற்ற எல்லாமே பயனற்ற விமர்சனங்கள் தான். அதை பற்றி யோசிக்கிறதால ₹1 கூட பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்ட மறக்க முடியாத விமர்சனங்கள் ஏதாவது இருந்தால், விருப்பம் இருந்தால் எங்களோட பகிர்ந்துக்கங்க. தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கதையுடன் கதை போமா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் கதை போமா.